ஏடா என்னை நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா? சாகும்போது ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? இப்படிதான் படம் முழுக்க சிவகார்த்திகேயன் செத்து செத்து விளையாடுறாரு. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கம்பேக்கா? சிவகார்த்திகேயன் அதே வெற்றி பாதையில் பயணிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு பலப்பரீட்சை தான் இந்த படம். விஜய் அண்ணா துப்பாக்கி கொடுத்தாரோ இல்லையோ, அந்த துப்பாக்கியை இன்னும் அவர் கீழேயே வைக்கல. ஏன்னா அமரன் படம் தாண்டி இந்த படமும் அப்படிதான். படம் முழுக்க முழுக்க துப்பாக்கி சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்குது மதராசி. அப்படியே ரோட்ல நான் தண்ணி கேன் போட வந்தவன்டா அப்படின்னு சிவகார்த்திகேயனை உள்ளார இழுத்து போட்டு அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துறாரு. இந்த படத்துலயுமே ஒரு சின்ன இன்னசென்ட் கலந்த, ஒரு கலந்த, ஒரு காதல் கலந்த, ஒரு அதிரடி சண்டைகள் செய்யக்கூடிய ஒரு கதாநாயகனாக இந்த படத்துல வலம் வர்றாரு. தன்னுடைய பங்கை ரொம்ப அழகா அர்ப்பணிப்போட செஞ்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன். படத்தினுடைய பாடல்கள் ஒன்றோ இரண்டோ மனதில் இருந்த மாதிரியான ஒரு உணர்வு, மற்றபடி பாடலுக்கும் பெருசா ஒண்ணுமே இல்லை. அனிருத் அவர்கள் படம் முழுக்க முழுக்க சண்டை காட்சி. அப்படின்னா குடும்ப ரசிகர்களை ஈர்க்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா இப்பதான் எல்லா குடும்பத்திலும் சண்டை சகஜமாயிடுச்சு. அதனால இந்த படத்துல இந்த சண்டை காட்சிகளையும் குடும்பங்கள் ரசிக்கலாம். படத்தினுடைய கதை துப்பாக்கி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது. ஆனா படம் முழுக்க துப்பாக்கி சத்தமா கேட்டு காது எல்லாமே வெடித்து விடும் போல ஒரு உணர்வு தான் இருந்தது. சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய அறிமுக பாடல்ல ரொம்ப பட்டைய கிளப்பிருப்பாரு நடனத்துல. அந்த நடனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒட்டுமொத்தத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் நீங்க பார்க்கணும்னா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க.